வணக்கம் ஓவியா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர் ஒருவர் காவலரின் கையை கடித்த விவகாரத்தில் கையை கடித்த தொண்டர் ஜெமினி உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகே புதிதாக திறக்கப்பட்ட சொகுசு மதுபான கூடம், அதாவது மணமகிழ் மன்றத்தை அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. நுழைவாயிலில் கயிறு கட்டி பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது உள்ளே நுழைந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திடீரென தனியார் சொகுசு மதுபான கூடத்தின் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் தடுப்பு வேலி மீது ஏறிய தாவேக தொண்டரை கீழே இறக்கி அப்புறப்படுத்தினர். திடீரென ஆக்ரோஷமான தாவேக தொண்டர் ஜெமினி காவலரின் கையை கடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தொண்டர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் அடைக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு மேல் அவர்களை விடுவித்ததாக கோரப்படுகிறது. இது குறித்து நேற்றே நாம் செய்தி வெளியிட்டிருந்த பொழுது காவலரின் கையை கடித்த தொண்டர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்திருந்த இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக காவலரின் கையை கடித்த ஜெமினி என்கிற தொண்டரை பாலக்கோடு காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் ஜெமினி உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஜெயபிரகாஷ், கணேசன், கிருஷ்ணன், வினோத்குமார் உள்ளிட்ட 5 பேரை நேற்று இரவு பாலக்கோடு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஓவியா.